சாமி, என் புருஷன் இப்ப எங்க இருக்காரு, எங்க போனாருன்னே தெரியல. நீங்க தான் அவர் இருக்கிற இடத்த எனக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. ஏய் கெட்ட எண்ணம் கொண்டவளே, என்கிட்டயே போய் சொல்றியா? மண்ல காலடி வச்சதே தப்பு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கண்கண்ட தெய்வமே புருஷன். அவனையே நீ கொன்னு புதைச்சிட்டு என்கிட்டயே வந்து கண்டுபிடிச்சு தர சொல்றியா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்களே இப்படி அபாண்டமா பழி சுமத்தலாமா? நான் அப்பாவி சாமி, நான் எந்த தப்புமே பண்ணாதவ. வாய மூடி. உன் லட்சணத்தை தான் நேத்தே என் கண்ணு முன்னால பார்த்தனே. எனக்கு விளக்கேத்தி வேண்ட மாதிரி எரிஞ்ச விளக்க அணைச்சிட்டு என்னையே திருடினவதானடி நீ. நீ என்ன திருடிட்டு என் மண்ணை விட்டு போயிட முடியுமா? அது முடியாம தானே திருப்பி கொண்டு வந்து வச்ச. உன் வேஷத்தை வேணா இந்த மக்கள் நம்புவாங்க. நான் சாமிடி, என்ன நீ ஏமாத்த முடியாது. சாமி, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நான் அப்படி பண்ணவும் இல்ல. ஏய், என்கிட்டயே போய் சொல்றியா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. போன்னு சொல்றல, இல்லனா என் கண் பார்வையிலே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். வெளியில போ. ஆலயத்தை விட்டு போ. சாமி, அப்படி மட்டும் பேசாதீங்க சாமி. நானே என் புருஷனை போய் கொல்லுவேனா? நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்களே, நான் என்ன பாவம் பண்ண? நீங்க நிஜமாவே சாமி தானா? ஏய், என்னைய சந்தேகப்படுறியா நீ? அப்ப நீ உன் புருஷனை என்னெல்லாம் கொடுமை பண்ணிருப்ப? சாமி, நான் எந்த தப்புமே பண்ணல சாமி. ஏய், நீலி கண்ணீரெல்லாம் வடிக்காத, ஓடி போயிடு. ஆலயத்தை விட்டு போ. போ, ஆலயத்தை விட்டு போயிடு. சாமி, நீங்க அருள் வாக்கு சொல்லல. என் தங்கச்சி மேல இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க. நீங்க சாமி தானா? என்னம்மா சாமி எதிர்த்து பேசுற? அதெல்லாம் தப்புமா. மா, சாமியை எதிர்த்து பேசுறியே, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இல்லங்க, இந்த சாமி சொல்றது அத்தனையுமே போய். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சாமி கிட்ட சொன்னது தப்புன்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுமா. ஆத்தா மன்னிச்சு விட்டுருவா. ஆமாமா, நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பண்றேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இவர் சாமியே கிடையாது. இவர் எல்லாமே போய் தான் சொல்றாரு. இவர் ஏதோ குடிச்சிட்டு வந்து பேசுறாரு. இவரை நம்பாதீங்க. அதால் போய் சொல்றாரியா? இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? என் கண்ணு முன்னால நிக்காத, போ. நாங்க எதுக்கு போகணும் கோயில விட்டு? நான் சொல்றது உன் காதுல வேலையா? ஆலயத்தை விட்டு வெளியே போ. போ, போன்னு சொல்றல. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க.
ஐயோ காட்டு முடி வந்திருக்கடா, காட்டு முடி. பரிவட்டம் கட்டி 16 குதிரை பூட்டி 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி காட்டு முடி வந்திருக்கடா. ஏய் ஏய் உடுக்க ஏறா ஏறா அரா அரா. என்னமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொலவை போடுக்குமா? என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நம்ம வெற்றி சார் மேல முனீஸ்வர சாமி வந்திருக்கு. ஆமாமா, மகா மேல இப்படி பழிய போட்டா சாமி பாத்துக்கிட்டு இருக்குமா? அதான் சாமி வந்து இறங்கிடுச்சு. என்ன இது? இந்த வெற்றி சாமி வந்து ஆடிட்டு இருக்கான். இவன் உண்மையாவே சாமி வந்து ஆடுறானா இல்ல மகாவை காப்பாத்துறதுக்காக நடிக்கிறானா? ஒரு உதவியா வந்து போய் சொல்றியா? நீ அம்மனாடா? அம்மனா நீ? சொல்லு, யாரடா ஏமாத்துற? சாமி இடத்துல வந்து சாமியை ஏமாத்துறியா? அடிக்காதடா, நான் ஆத்தாடா, அக்னி அம்மன். வலிக்குதுடா, அடிக்காதடா. ஏய் முனிடா, முனீஸ்வரன், என்கிட்ட போய் சொல்றியா? ஊருக்குள்ள சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணை பத்தி அவதூற பரப்புற. யக்ஞமாளா, உன்னை வெட்டி போலி போட்டுருவேன். போறா போறா முட்டி போறா. உண்மையான சாமி அடி இல்ல. காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு பொய்யா சாமி ஆடுறான். இவன் மேல எந்த சாமியும் இறங்கல. குடும்பத்துக்கு எடுக்கிற ஒரு சூன்யக்காரியோட சதியால அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழிய போறான். சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. நல்லா பாருங்க, அந்த சாமியாடிய அவன் குடியிருப்புல கட்டி வச்சிருக்கானுங்க. கூட்டியா, யாராவது போய் அவரை கூட்டிட்டு வாங்க. போங்கப்பா, போங்கப்பா, சாமியாடிய கூட்டுவாங்க. ஐயோ, இந்த ஆள் வேற மாட்டிக்கிட்டான். சாமியாடி வேற வர போறான். நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. யாரா அந்த போன்ல? சூன்யக்காரியா? சொல்றா, சொல்லு. ஐயோ, என் நம்பரை வச்சு நான் தான் லைவ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, நான் மாட்டிக்க போறேனா? இந்த பயல அவனுக்கு உடந்தையா? நல்லா வெளுத்து வாங்க சாமி. வேண்டாம், இந்த ஆலயத்துல நுழையவே தகுதி இல்லாதவனுங்க. முன்னாடி நிக்காத, போ. போங்கடா, போடுங்க போடுங்க சாமி, போங்கடா டேய். போடு, நிக்காத. காட்டு முனீஸ்வரா, நல்ல மழை பெஞ்சி நாடு செழிக்கணும். அருள்வாக்கு சொல்லு சாமி. என்ன கேட்க நினைக்கிறியோ? காட்டு முனிட்ட கேளு கேளு. எனக்கு என் புருஷன் இருக்கிற இடம் மட்டும் தெரியணும் சாமி. எனக்கு வேற எதுவும் வேண்டாம்.
சொல்லுங்க சாமி, என் புருஷன் விக்ரம் இப்ப எங்க? அவருக்கு என்னதான் ஆச்சு? என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க சாமி. கவலைப்படாத, புருஷன் நல்லா இருக்கா, உயிரோட தான் இருக்கா. நீ கண்ணீர் விடாத. சாமி, அப்போ விக்ரம் எங்க இருக்காரு? சாமி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். விக்ரம் இப்ப எங்க இருக்காரு? விக்ரம் இருக்க வேண்டிய இடத்துல நீ பயப்படாத. வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வந்து நிப்பான். புருஷன் கண்டிப்பா திரும்பி வருவான். நினைச்சு கவலைப்படாத, அவனை நினைச்சு வருதாத. உன்னை நினைச்சுக்காம வர வேண்டிய நேரத்துல சரியா வருவான். போ, சந்தோஷமா போ. இந்திரே, இந்திரே, பிடிங்க 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 பிடிங்க. தம்பி தம்பி விட்டுருங்க, நிப்பாட்டுங்க. நிப்பாப்ல நிப்பாட்டுங்க, நிப்பாப்ல நிப்பாட்டுங்க. விக்கி, என்னாச்சு? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் சார், இல்லப்பா. நான் அப்புறமா சொல்றேன். விக்கி, என்னாச்சு? நான் கீழே விழுந்திருந்தேன், எப்படி? சார் உங்க மேல அந்த முனீஸ்வர சாமி இறங்கிருச்சு சார். என் மேல முனீஸ்வரனா? ஆமா சார். மகா கிட்ட விக்ரம் உயிரோட நல்லா இருக்காருன்னு சொல்லிச்சா? என்ன சொல்றீங்க விக்கி? என் மேல எப்படி சாமி வந்து இறங்கிச்சு? என்னால இதை நம்பவே முடியல. நல்லவங்க மேலதான் சாமி வந்து இறங்கும், நம்புங்க. சார் மேடமுக்கு உங்க மேல இருந்த கோபம்லாம் போயிருச்சு சார். என்ன முனீஸ்வரா அது? எப்படி இதெல்லாம்? விக்ரம் சார் பத்தி ஏன் இப்படி ஒரு அருளாக்க சொல்லிருக்க? குணா, சொல்லு குணா. மாறா, எங்க இருக்க நீயே? இந்தா இப்பதான் வக்கீல் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? மாறா, வேணாம் மாறா, போ வேணாம். நீ உடனே திரும்பி வந்துடு. ஏன், என்ன பிரச்சனை? மாறா, உன்னை சென்னையில வச்சு போறதுக்கு ஆள் இறக்கிருக்காங்க மாறா. நீ இப்ப எங்க இருக்க? எனக்கு இப்பதான் நியூஸ் வந்துச்சு. ஏய், மதுரையில வச்சு என்னை ஒண்ணும் பண்ண முடியல, சென்னையில வச்சு பண்ண போறாங்களா? இங்க இரு, இந்த பூச்சாண்டி காட்டுறதுலாம் வேற யார்ட்டையே வச்சுக்க சொல்லு. போன வைக்கிறியா? மாறா, நான் சொல்றத கேளு மாறா. நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, அவங்க ஃபுல்லா இறங்கிருக்காங்க. தயவு செஞ்சு வந்துரு மாறா. நீ முத போன வைக்கிறியா? ஒரு டாக்ஸி ஆட்டோ கூட காணோமே.
ஏ ரைட்டு, கார் அங்கிட்டு ஓரமா நிப்பாட்டு. ஏன் மாறா, என்னாச்சு? ஏ நிப்பாட்டி சொல்றேன்லையா, நிப்பாட்டு. இதோ நிப்பாட்டு. சார் 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 இருங்க சார், உங்களை தான். உங்க செயின் சார். தாலி தாலி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த தாலி என்னோட உயிருக்கு சமம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போற அவசரத்தில் மிஸ் பண்ணி இருந்திருப்பேன். நீங்க நல்ல வேலை பிரதர், எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சார் என்னை அடையாளம் தெரியலையா உங்களுக்கு? சாரி பிரதர், எனக்கு தெரியல. என்ன சார் சொல்றீங்க? நேற்று நான் தானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். நேத்தா? ஆமா சார், மறந்துட்டீங்களா? நேத்து என்ன சார்? ஏதோ தப்பா இருக்கே. நான் உயிரை நினைச்ச மகா கூட எனக்கு கல்யாணம்னா நான் சந்தோஷமா தானே வரணும். நான் ஏன் ஒரு மாதிரி சங்கட்டமாவே வர்றேன்? அம்மா வேற கல்யாணத்துக்கு அவசரப்படுறாங்க. என்ன புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ. ஹாய் விக்ரம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டேய் கார்த்தியாடா, என்னடா புது நம்பர்ல இருந்து வர? என்ன எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் போனுக்கு ட்ரை பண்ண, கிடைக்கல. அப்புறம் விஜய் கிட்ட உன்னை பத்தி கேட்டேன். அவன் ஏதோ சொல்றான், நீ மிஸ்ஸிங் அது இதுன்னு. நானும் ரொம்ப ஃபீல் பண்ண மச்சான். இப்ப திரும்பவும் உன் ஞாபகம் வந்துச்சு, கால் பண்ண உடனே அட்டென்ட் பண்ணிட்ட. ஆமாண்டா கார்த்தி, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. காலேஜில் பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணவே இல்லைல்ல. டேய் விக்ரம், உன் மேரேஜுக்கு வந்தனே மறந்துட்டியா? மேரேஜா? என்னடா சொல்ற? ஏன் மேரேஜுக்கா? என்னடா விட்ட உன் ஒய்ஃப் மகாவே தெரியலன்னு சொல்லுவ போல. மகா என் ஒய்ஃபா? விக்ரம், விக்ரம் என்னாச்சு? டேய் கார்த்தி, எனக்கு மேரேஜ் நடந்துருச்சா? நீ எதை வச்சு அப்படி சொல்ற? விக்ரம், என்ன விளையாடுறியா? டேய் இல்லடா, நான் நிஜமா தான் கேக்குறேன். இப்பதானடா சொன்னேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சின்னதா எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றது உண்மையா? அப்ப உன் ஒய்ஃப் மகாவை கூட உனக்கு மறந்துருச்சா? எனக்கும் மகாக்கும் கல்யாணம் நடக்கலன்னு தானே அம்மா சொன்னாங்க. இப்ப கார்த்திக் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்றான். என்ன விக்ரம்? டேய் கார்த்தி, நீ என்னோட கல்யாணத்துக்கு வந்தியா? ஆமாண்டா. உன் மேரேஜ் உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? மேரேஜ் எனக்கு சாரிடா, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. உன்னோட மேரேஜ் வீடியோ என் கேலரியில வச்சிருக்கேன், அதை உனக்கு சென்ட் பண்றேன். அப்பயாவது உனக்கு ஞாபகம் வருதான்னு பாரு. என்னது? என் மேரேஜ் வீடியோவா? டேய் சென்ட் பண்ணு. இப்ப நம்புறியா? டேய் இதுதான் என் மகாவா? ஆமா. டேய் இது காவேரிடா, என்னோட பிஏ இது. டேய் நான் இந்த மாதிரி விஷயத்துல விளையாடுவனா? என்னாச்சு விக்ரம் உனக்கு? டேய் நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் கார்த்தி, நீ தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கரெக்டா பார்த்து சொல்லு. டேய் இதுதான் என் மகாவா? டேய் சாரிடா, நீ எல்லாத்தையும் மறந்துட்ட போல இருக்கு. நான் ஏதோ உன்னை பத்தி தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லடா,
டேய் கார்த்தி, நீ உளறல. சரியான நேரத்துல சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்க. எனக்கும் மகாக்கும் எந்த ஒரு மொமெண்ட்டும் எனக்கு ஞாபகத்துல இல்லடா. மகா, டேய் நான் இப்போ வரைக்கும் வேற ஒரு பொண்ணை தாண்டா மகான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். மகா, அம்மா கூட அவளுக்கு எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற விக்ரம்? உன் தம்பி விஜய் இதை தடுக்கலையா? இல்ல உன் வைஃப் மகா தான் இதை விட்டுட்டாங்களா? அவங்க அக்கா தானே விஜயோட வைஃப் ஐஸ்வர்யா. அவங்களும் உங்க கூட தானே இருக்காங்க. டேய், ஐஸ்வர்யா வந்து மகாவோட அக்காவா? டேய் என்னடா கார்த்தி நீ சொல்ற? விக்ரம், நீ ஏதோ நிறைய மறந்துட்ட போல இருக்கு. டேய் கார்த்தி, சாரிடா, நான் உனக்கு திருப்பி கால் பண்றேன். ஓகே மச்சான், பைடா. சாரி மகா, நீதான் காவேரின்னு தெரியாம